ஜெபிக்கலாம். கொஞ்சம் அந்த கதவு சத்தம் சத்தம் உள்ள வருது. எங்களை அதிகமாக நேசிக்கிறேங்க நல்ல தகப்பனே, இந்த அருமையான மாலை வேலைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நேரத்துல கூட சுவாமி, நாங்க நம்முடைய வசனங்களை தியானிக்கும்படியாய் ஒன்று கூடி வந்திருக்கிறோம். தகப்பனை இறங்கி தடைகளை நீக்கி போடும். தடையின்றி இந்த 1 மணி நேரத்துல நாங்க எங்களுடைய ஆண்டவரே இந்த தியானத்தை நாங்க கடைபிடிக்க உதவி செய்யும். வர இருக்கிற மக்களை சீக்கிரம் அழைத்து வரோம். கால சூழ்நிலைகளினால ஏற்படக்கூடிய எல்லா டிஸ்டர்பன்சஸையும் நீர் மாற்றி தரும்படியாய் உண்மையை நோக்கி பார்க்க தாழ்த்தி நாங்கள் உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வேலையை நீர் ஆசீர்வதித்து பொறுப்பேற்றுக் கொள்ளும். நேசிக்கிற இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதா. ஆமென், ஆமென். So welcome everyone to this study of chapter 32 in Isaiah, the book of Isaiah. 32ஆம் அதிகாரம். கிருபையினால நம்ம கர்த்தருடைய பெரிய தயவுனாலே நம்ம 31 அதிகாரம் முடித்துட்டோம். 32ஆம் அதிகாரத்திற்குள்ளாக வந்திருக்கிறோம். இந்த 28ஆம் அதிகாரத்திலிருந்து 33ஆம் அதிகாரம் வரைக்குமே எருசலேம் நகரத்து மக்களுக்கான செய்திகளை தான் நாம் பார்க்கிறோம். எருசலேம் நகரத்து மக்களான யூதா ஜனங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற எச்சரிப்புகள், அறிவுரைகள், வாக்கு தத்தங்கள் இவைகளைத்தான் இந்த 5 அதிகாரங்களிலும் நாம் பார்க்கிறோம். அதில முக்கியமாக இந்த 5 அதிகாரத்திலும் 5 ஐயோக்களை பார்க்கிறோம். வோஸ், அது ஒரு உச்சக்கட்ட ஒரு ஆபத்தான நிலைமை. அதைத்தான் அது அறிவிக்கிறது. இந்த அதிகாரத்திலும் நாம் ஒரு ஐயோவை பார்க்கிறோம். எப்படி ஆயினும் நாம் இந்த 32ஆம் அதிகாரத்தை பார்ப்போம். 30, 31 எப்படி ஒரு தொடர்ச்சியான அதிகாரமா இருந்ததோ, 32, 33 ஒரு தொடர்ச்சியான அதிகாரங்களாய் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இப்ப நம்ம பார்க்கும்போது இந்த 32ஆம் அதிகாரத்துல 1 to 8 வசனங்கள் அல்லது 7 வசனங்கள் பார்க்கும்போது வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் இன் த ஃபியூச்சரை பற்றி நாம பார்க்கணும். எப்படி இந்த தேசம் எதிர்காலத்துல இருக்க போகிறது என்பதை குறித்து இந்த அதிகாரத்தில் பார்க்கணும். 8 to 17 வசனங்கள்ல நாம என்ன பார்க்கணும்னு சொன்னா, அந்த யூத ஜனங்களில் இருக்கக்கூடிய பெண்களை மனம் திரும்புதலுக்கு ஏதுவான ஒரு அழைப்பை பார்க்கணும். பெண்கள் பாவம் செய்கிறதும் பெண்கள் ஆராதிக்கிறதற்கென்றும் பெண்களுக்கு யூதா தேசத்துல பொதுவா யூத ஜனங்கள் பெண்களை அதிகம் மதிக்க மாட்டார்கள் என்ற ஒரு எண்ணமும் செய்தியும் இருந்தாலும், இந்த சில அதிகாரங்களில நாம பார்க்கும்போது வேதத்துல நாம பெண்களுக்கு அதிக முக்கியத்துவத்தை கொடுத்திருக்கிறதை பார்க்கிறோம். குறிப்பாக இந்த எசேக்கியேல்ல கூட நம்ம பார்த்தோம். ஆலயத்துல ஒரு பகுதியே பெண்களுக்கென்று ஆராதிப்பதற்காக இருந்ததை நாம் பார்த்தோம். இங்கேயும் இந்த அதிகாரத்திலும் பெண்கள் மனம் திரும்புவதற்கு ஏதுவாக ஒரு அழைப்பு கொடுக்கிறதை பார்க்கிறோம். அடுத்து 18ஆம் அதிகாரத்திலிருந்து 18ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரைக்கும் இருக்கக்கூடிய காரியங்கள் ஆவியானவருடைய அருட்பொழிவினாலே ஏற்பட்ட ஆசீர்வாதங்கள், நீதியின் பலன்கள், இதை நாம் அந்த கடைசி வசனங்களில பார்க்கிறோம். இதுதான் இந்த அதிகாரத்தினுடைய ஒரு முக்கிய ஒரு பிரிவுகள். நம்ம வசனங்களுக்குள்ள போவோம். பார்த்தீங்கன்னா முதல் வசனம், இந்த முதல் வசனம் என்ன சொல்லுது? இதோ ஒரு ராஜா நீதியாக அரசர். இதுதான் நான் சொன்னேன், வருங்காலத்துல எதிர்காலத்திலே நடக்கக்கூடிய காரியங்களை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம். அத ஒருவேளை அப்பொழுது ஆட்சி செய்து கொண்டிருக்கிற எசேக்கியா ராஜா என்றும் கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம்.
ஆனால் பொதுவாக இது வருங்காலத்துல மேசியாவாக ராஜாவாக அவர் திரும்ப வரும்போது செய்யக்கூடிய ஆட்சியை குறித்து சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். பிரபுக்களும் நியாயமாக துரைத்தனம் பண்ணுவார்கள் அப்படின்னு சொன்னா, இங்க பிரபுக்கள் என்று சொல்லும்போது ராஜா ராஜாவும் அவரோடு கூட வரக்கூடிய பரிசுத்தவான்களும் என்றுதான் அதை அர்த்தம் கொள்ளுகிறார்கள். அதை அப்போ நமக்கு இது நல்லா தெரியுது, இது எப்போன்னு சொல்லி. அதாவது 1000 வருஷ அரசாட்சியை தான் இது குறிக்கிறது என்றும் நாம் புரிந்து கொள்கிறோம். 2ஆம் வசனத்துல அவர் காற்றுக்கு ஒதுக்காகவும் பெருவெள்ளத்துக்கு புகலிடமாகவும் வறண்ட நிலத்துக்கு நீர்க்கால்களாகவும் விடாய்த்த பூமிக்கு பெருங்கண்மலையின் நிழலாகவும் இருப்பார். நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னு சொன்னா, இல்லாதவைகளை இருக்கிறவைகளாய் காண்கிறவர். அதாவது அவர் இஸ் a God of impossibilities, a God who can work or who can be our refuge in a very difficult situation, impossible situation. அப்படிப்பட்டவர் தான் நம்முடைய ஆண்டவர் என்பது இந்த 2ஆம் அதிகாரம் ரொம்ப 2ஆம் வசனம் மிக அழகாய் சொல்லுகிறது. இப்ப பாத்தீங்கன்னா, ஃபியூச்சர் ஐடியல் ரூலர் அவர் வரும்போது அவர் எப்படி ஆட்சி செய்ய போகிறார், மேசியாவாக அவர் வந்தார்னா அவருடைய ஆட்சி எப்படிப்பட்டதா இருக்கும் என்று பார்க்கும்போது அது நீதி நிறைந்ததாக, நீதியின் நீதி உள்ளதான ஒரு நீதியும் நியாயமும் உள்ளதான ஒரு அரசாங்கமாய் இருக்கும் என்று சொல்லி நாம் அதை பார்க்கிறோம். அப்போ ரூலர், அவரோடு கூட வரக்கூடிய ரூலர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அது அவரோடு கூட வரக்கூடிய பரிசுத்தவான்களை தான் குறிக்கிறது என்று சொல்லி நாம பார்க்கிறோம். இந்த 2ஆம் வசனத்துல சொல்லப்பட்ட எல்லா காரியங்களும், அதாவது புகலிடமாக ஒதுக்காக இருக்கக்கூடிய அந்த ஒரு நிலைமையை அவர் சொல்லும்போது அது என்ன நமக்கு காண்பிக்கிறதுன்னு சொன்னா, ஒரு ஆவிக்குரிய ஒரு நிலையான ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவார். எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் ஒரு நிலையான ஆசீர்வாதத்தை நமக்கு தருவார், ஒரு ஆவிக்குரிய ஒரு ஆசீர்வாதத்தை தருவார் என்று சொல்லிதான் இந்த 2ஆம் வசனமும் உறுதிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். எரேமியா 63ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துலதான் இதோ ஒரு ராஜா வருகிறார் என்று சொல்லப்பட்ட அந்த 1ஆம் வசனத்திற்கு ஒத்த ஒரு வசனத்தை நாம் எரேமியா 23ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல நாம அதை பார்க்கிறோம். அப்புறம் பரிசுத்தவான்களை குறித்த காரியத்திற்கு 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல நம்மை அவர் ஒரு தெரிந்தெடுக்கப்பட்ட ஜனமாக, ஒரு ராயல் பிரீஸ்ட்ஹுட்டாக, அவர் ஹோலி நேஷனாக அவர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார் என்று சொல்லி அங்கே திரும்ப நாம் அதை வாசிக்கிறோம். அதே போல இந்த இந்த அழைப்பும் இந்த அறை கூவலும் வெளிப்படுத்தல் விசேஷம் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலையும் நாம் வாசிக்கிறோம். அங்கேயும் and you have made us, அதாவது இயேசு கிறிஸ்து ஆண்டவர் நம்மை ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் தேவனுக்கென்று பிரித்தெடுத்து வைத்திருக்கிறார். அது நிமித்தமாய் நாம் அங்கு அரசாளுவதற்கு ஏற்ற விதமாய் இதை செய்திருக்கிறார் என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கிறோம். இப்போ இந்த உலகத்துல நமக்கு ஒரு அமைதலான, சமாதானத்துக்கான, நிம்மதியான, வெற்றியான வாழ்க்கை ஒருவேளை இல்லாதிருந்தாலும் இந்த உலக முடிவுல கர்த்தர் நமக்கென்று வைத்திருக்கிற ஒரு காரியம் என்னவென்றால், ராஜாவாய் அவர் திரும்ப வரும்போது அவரோடு கூட நாமும் அரசாளுகிற ஒரு கிருபையை அவர் தருகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கணும். 3ஆம் 4ஆம் வசனத்துல நாம் என்ன பார்க்கிறோம்னு சொன்னா, அப்பொழுது காண்கிறவர்களின் கண்கள் மங்கலாயிராது, கேட்கிறவர்களின் செவிகள் கவனித்தே இருக்கும், பதற்றமுள்ளவர்களின் இருதயம் அறிவை உணர்ந்து கொள்ளும், தெற்றுவாயருடைய நாவு தடையின்றி தெளிவாய் பேசும். அதாவது ஒரு டோட்டல் ஸ்பிரிச்சுவல் சஸ்டனன்ஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன்.
will take place. மக்களுடைய புரிந்து கொள்ளுதல், மக்களுடைய அந்த சூழ்நிலையை குறிப்பறிதல், மக்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு the insight of the people, அது போல அவங்களுடைய காதுகள், மந்தமாய் இருந்த செவிகள், அதாவது வசனத்தை அல்லது இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டிய விதத்தில ஏற்றுக்கொள்ள முடியாத நிலைமைகள் எல்லாம் மாறி they will become more receptive to truth. அந்த விதமான ஒரு மாற்றத்தை கர்த்தர் அவர்களுக்குள்ள செய்வார். அது நிமித்தமாய் அவர்களுடைய விசுவாசம் பலப்படும். அதோடு கூட அவர்களுக்கு ஒரு பெரிய வெளிப்பாடுகள் ஏற்படும். அதைத்தான் இந்த 3-4 வசனங்களில நாம் பார்க்கிறோம். இதெல்லாம் எப்ப நடக்கும்னா 1000 வருஷ அரசாட்சியில நடக்கும். அவர் ராஜாவாய் வரும்போது அவரோடு கூட பரிசுத்தவான்களும் வந்து ஆட்சி செய்யும் போது இந்த விதமான ஒரு பெரிய மாற்றங்கள் அந்த நாட்களிலே நேரிடும் என்று நாம் பார்க்கிறோம். அதாவது ஏசாயா என்ன செய்யறாருன்னா ஒரு காக்னிட்டிவ் அண்ட் கம்யூனிகேட்டிவ் டிரான்ஸ்ஃபர்மேஷன், அதாவது மூளை அளவுல ஒரு காக்னிட்டிவ், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு காரிலேஷன் ஏற்படும். அது போல கம்யூனிகேட்டிவ் டிரான்ஸ்ஃபர்மேஷன், புரிந்து கொள்ளுதலும் நேரிடும் என்று சொல்லி பார்க்கணும். இதுவரைக்கும் அவர்களுடைய இருதயத்துல வசனத்தை ஏற்றுக்கொள்ள முடியாதபடி இருந்த எல்லா குழப்பங்களும் பயங்களும் நீங்கி அவர்கள் தைரியத்தோடு வசனத்தை கொள்ளவும் அதை அறிக்கையிடவும் அவர்களுக்கு காலங்கள் ஏற்படும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இது என்ன இது என்னன்னு சொன்னா ஒரு நல்ல ஆசீர்வாதமான ஒரு காலமாய் அந்த காலங்கள் அமைய போகிறது என்று ஏசாயா முன்கூட்டியே அறிவித்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். 5, 6, 7, 8 வருஷங்கள்ல நம்ம என்ன பார்க்கிறோம்னா மூடன் இனி தயாளன் என்று மதிக்கப்படான், லோபி இனி உதாரன் என்று சொல்லப்படுவது இல்லை. அதாவது அந்நாட்கள்ல இவர்களுக்கு சரியான ஒரு பெர்செப்ஷன் இல்லாததுனால, ஒரு சரியான அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாததுனால யார தலைவனா வச்சிருக்கணும், யார நம்பணும், யாருக்கு ஒரு பெரிய இத மதிப்பை கொடுக்கணும்னு தெரியாததுனால இவ்விதமாய் அவர்கள் கொடுத்திருந்தார்கள். ஆனால் இப்போ அவங்களுக்கு அந்த கண்கள் திறந்தபடியினால அவர்களால தெளிவாய் பார்க்க முடிந்ததுனால அந்த மூடன் செய்கிற காரியங்களை எல்லாம் அவர்கள் புரிந்து கொள்ளுகிறார்கள். அதே போல அந்த லோபின்னு சொன்னா கஞ்சன் என்று சொல்லலாம். அதாவது ஸ்டிஞ்சி பர்சன் அப்படின்னு சொல்லலாம். அவன் எல்லாத்துலேயுமே ஸ்டிஞ்சி, ஈவன் டு டாக் அபவுட் கிரைஸ்ட், அதுக்கும் அவன் ஸ்டிஞ்சியா இருந்திருக்கிறான். அப்படிப்பட்டவனாய் இருந்தவர்கள் எல்லாரும் அறிவாளிகளாகவும் தயாள குணமுள்ளவர்கள், ஜெனரஸ் பர்சன்ஸா மாறுறது. அதான் ஒரு டிரான்ஸ்பர்மேஷன். ஒரு மனுஷன் கர்த்தருக்குள் இந்த அதிகாரத்துல நாம் பார்க்கிற காரியம் என்னன்னா, when people repent and turn to God and accept God as their savior, the land is blessed, the entire nation is blessed. அதைத்தான் நம்ம இங்க பார்க்கணும். இதைத்தான் ஆண்டவரும் நமக்கு எல்லா இடங்களிலும் அவ்வப்பொழுது அறிவுறுத்தி கொண்டே இருக்கிறார். என் ஜனங்கள் தாழ்த்தி ஜெபித்து அவங்க ஒழுங்கா இருந்தா, கெட்ட காரியங்களை பொல்லாப்பெல்லாம் விட்டு விலகி இருந்தா தேசத்துக்கு நான் சேமத்தை கொடுப்பேன். இப்படிதான் எல்லா இடத்துலயும் அவர் ஆசீர்வாதத்துக்கு கண்டிஷனா கொடுக்கிறார். So even here we find in this chapter that when people are under this righteous rule, there seems to be a great transformation in all their attitudes, behavior, thoughts, insights, understanding, expressions, and they speak. அது அவர்கள் பேசுவதையும் நாம் பார்க்கிறோம். So eyes will be open to see the truth, ears will be attentive to listen and understand. So பயப்படுகிறவர்கள் தைரியம் அடைவார்கள்,
தயங்குகிறவர்கள் தைரியமாய் பேசி கர்த்தரை குறித்து அறிவிப்பார்கள். ஸோ இவ்விதமான ஒரு மாற்றத்தை, ஒரு நம்பிக்கையான ஒரு சீர்திருத்தத்தை கர்த்தர் அந்த மக்களுக்கு கட்டளையிடுகிறார் என்று சொல்லி அந்த வசனங்கள்ல வாசிக்கணும். அது மாத்திரம் இல்ல, இப்போ அவங்க வந்து உதாரன், ஒரு பெரிய ஞானவான் எல்லாம் சொன்னாங்க இல்லையா? அப்போ அந்த ஃபூலிஷ் வந்து எப்படி இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ரொம்ப விக்கெடாகவும் கெடுதல்ல கேடு செய்கிறவர்களாகவும் பொய் பேசுகிறவர்களாகவும் ஏழை மக்களை அதிகமாய் கொடுமைப்படுத்துகிறவர்களாகவும் கர்த்தருடைய வழியில நடக்கிற மக்களை கூட திசை திருப்புகிறவர்களாகவும் இருந்தார்கள். அவர்களை தான் மூடர்கள்னு ஒரு சின்ன வார்த்தையில சொல்லிட்டாங்க. Why they were considered so dangerous and why such a big transformation is essential, or அது வந்து ஒரு பெரிய ஆசீர்வாதமா இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, this is the reason. They were so bad that when they get transformed, they become so good. இப்போ நோபல்னு சொல்லும்போது அவங்க எப்படி இருந்தாங்கன்னா, வித் இன்டெகிரிட்டி, அதோட கூட நீதிக்காக நிற்கிறவர்களாய், என்ன என்ன அவர்கள் சொல்லுகிறார்களோ அதன்படி வாழுகிறவர்களாய், சரியான பாதையில மக்களை வழி நடத்துகிறவர்களாய் மாறினார்கள். இப்படிப்பட்ட மக்கள் அப்படியாக மாறினார்கள். இதுல இருந்து நம்ம என்ன நமக்கு அறிந்து கொள்கிறோம்னா, இந்த உலகத்துல நாம வாழ்கிற வாழ்க்கையில நாம் செய்கிற எல்லாவற்றிற்கும் ஒரு விளைவு உண்டு. நீ விதைத்ததை அறுத்தே தீர வேண்டும். நாம் எப்படி நடந்து கொள்ளுகிறோமோ, எப்படி வாழுகிறோமோ, அதற்கான பலன்களை நாம் சந்தித்தே ஆக வேண்டும். Consequences will always be there. But God's principles of righteousness is always combined with compassion. அவருடைய நீதியோடு இரக்கமும் சேர்ந்து வருவதினாலே நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்க நிச்சயம் உண்டு, பலன் உண்டு. நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல வாசிக்கிறது போல, ஒரு ராஜா அவருடைய நீதி அந்த தேசத்துக்கான ஒரு நிலையான ஒரு நல்ல ஆட்சியை அமைக்கும். அதே சமயத்துல அதே தேசத்திலே உள்ள பரிதானம் வாங்குற அந்த மாதிரியான கேடு நினைக்கிறவர்களால அது கிழிந்து, என்ன சொல்றது, இட் வில் பி டர்ன் டவுன், அது அது ஒன்றுமில்லாமல் நாசமாக முடியும் என்று சொல்லி அந்த இடத்துல வாசிக்கிறோம். அதே போல மத்தேயு 25ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்துல வாசிக்கிறபடி, இந்த சிறியவர்களுக்கு நீங்க என்ன செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். அதனால நம்ம இந்த உலகத்துல வாழும்போது நாம் செய்கிற சகல நற்கிரியைகளும், நாம் செய்கிற ஆவிக்குரிய தீர்மானங்களும், ஆவிக்குரிய பிரயாசங்களும், ஆவிக்குரிய முடிவுகளும், எடுத்துக்கொள்ளுகிற பயிற்சிகளும் கட்டாயம் அதற்கான ஒரு பலனை தரும் என்பது ஒரு நம்பிக்கையின் வார்த்தைகளாக இந்த அதிகாரத்துல, இந்த வசனங்கள்ல நம்ம பார்க்கணும். நம்ம அடுத்ததா இன்னொன்னு என்ன பார்க்கிறோம்னா, நாம எப்படிப்பட்டவர்களா இருந்தாலும் நம்மை அவர் வந்து மாற்ற வல்லவராய் இருக்கிறார். நாம் எப்படியான சூழ்நிலையில இருக்கிறவர்களாய் இருந்தாலும் நம்மை மாற்ற அவருக்கு வல்லமை உண்டு. இதையும் நாம் இங்க பார்க்கிறோம். அந்த 2ஆம் வசனத்திலேயே நாம் அதை பார்க்கிறோம். வனாந்திரத்துல அவர் வந்து நீர்த்தடாகத்தை உண்டு பண்ணும். அதாவது இம்பாசிபிள், இவங்கெல்லாம் வந்து மனம் திரும்ப முடியுமா, இவங்கெல்லாம் வந்து கர்த்தருக்கு பிரியமா நடக்க முடியுமா அப்படின்னு யோசிக்கக்கூடிய ஜனங்கள் கூட மாறிவிட வாய்ப்புகள் உண்டு. கர்த்தர் அவர்களை சந்திக்கும் போது அப்படியாய் மாறிவிடுவார்கள். இப்போ இந்த 9ஆம் வசனத்துல லேடிஸ பற்றி பேசுறார். 3 வசனத்திலையும் பயங்கரமான வார்த்தைகளை சொல்றார். ஃபர்ஸ்ட் சொல்றது சுகஜீவிகளாகிய ஸ்திரீகளே. சோ அட்ரஸே பாருங்க எப்படி இருக்குன்னு. என்ன என்ன அப்படின்னு சொன்னா, one who relaxes and luxuriously living in lethargy.
சுகஜீவிகளாகிய ஸ்திரீகளே எழுந்திருந்து என் வார்த்தைகளை, ஏன்னா அவங்க அப்படி ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு கேர்லெஸ்ஸா கேஷுவலா அப்படியே என்ன சொல்றது, ஒரு மெத்தனத்துல மிதந்து கொண்டிருக்கிற ஒரு நிலைமையில அவர்கள் இருக்கிறார்கள். அதனால சொல்றாரு, எழுந்திருந்து என் வார்த்தைகளை கேளு. அடுத்தது நிர்விசாரமான அது எந்த ஏஜ்ன்னு இல்லை, எல்லா ஏஜ் குரூப்ல இருக்கிற விமன் இந்த மாதிரி அன்றைய காலகட்டத்துல இருந்திருக்கிறாங்க. அதனால நிர்விசாரமான குமாரத்திகளே, ஸோ மீனிங் டு சே ஒரு மிடில் ஏஜ். ஃபர்ஸ்ட் சொல்லுவது ஒருவேளை எல்டர் பீப்புளா இருக்கலாம், அதுக்கப்புறம் இருக்கிறது ஒருவேளை மிடில் ஏஜ் குரூப்பா இருக்கலாம். என் வசனத்துக்கு செவி கொடுங்கள். ஸோ தே வர் நாட் attentive to God's word. கர்த்தருடைய வேதம் குறைகிற எந்த கூட்டத்திலும், அது ஒரு சபையா இருக்கலாம், குடும்பமாவும் இருக்கலாம், அல்லது என்ன சொல்றது ஒரு தேசமாவும் இருக்கலாம். அந்த சூழ்நிலையில அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்படும் போது ஜனங்கள் கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்காமல் பயப்படாமல் கர்த்தருடைய வசனத்தை வாஞ்சியோடு வாசிக்காமல் கர்த்தருடைய வசனத்தை வாஞ்சியோடு தேடாதவர்கள் இருக்கக்கூடிய தேசம் பாழாய் போகும். அடுத்த 10ஆம் வசனத்துல நம்ம என்ன வாசிக்கிறோம்னா, நிர்விசாரிகளே ஒரு வருஷமும் சில நாட்களுமாய் தத்தளிப்பீர்கள். You see, tribulation will come to you. திராட்சை பலன் அற்றுப்போம், அறுப்பு காலம் வராது. So whatever effort you take will be futile. You will not reap the harvest. இதுதான் 10ஆம் வசனத்தை சொல்றது. இது யாருக்கும் மென்னுக்கு சொல்லல, இது வந்து பர்டிகுலரா ஸ்பெசிபிக்கா லேடிஸ்க்கு சொல்லியிருக்கு. அடுத்த வருஷம் பாருங்க, சுகஜீவிகளே நடுங்குங்கள், நிர்விசாரிகளே தத்துளியுங்கள், உடையை உரிந்து கழிந்து போட்டு அறையில் இரட்டை கட்டி கொள்ளுங்கள். ஒன்ஸ் அகெயின் இட் மீன்ஸ் ரிப்பென்டன்ஸ். இரட்டை கட்டி கொள்ளுறதுங்கிறது ஒரு அடையாளம், மோர்னிங். செய்த பாவத்துக்கு அழுது புலம்பி மனம் திரும்பி மனம் வருந்தி மனம் திரும்பி கர்த்தரிடத்துல வாருங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு அழைப்பு. அந்த ராஜாதி ராஜா வருவதற்கு முன்பாக இது ஒருவேளை இந்த காலகட்டத்திலேயே சொல்லக்கூடிய ஒரு காரியமா கூட இருக்கலாம். ஏன்னு சொன்னா நம்ம என்ன பார்க்கிறோம்னா, இப்போ நாமும் இப்ப இருக்கிற சூழ்நிலை இப்படி கர்த்தர் வருகிற கடைசி காலமா தான் இருக்கு. இந்த நாட்கள்ல அவர் வருவதற்கு முன்பாக ஜனங்கள் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டியதா இருக்கும். அப்படி ஆயத்தப்படுத்துறதுல குறிப்பாக பெண்களாய் இவ்விதமான ஒரு லெத்தாஜிக், ஒரு நிர்விசார், எதை குறித்தும் அக்கறையற்ற, ஆவிக்குரிய காரியங்களை குறித்த ஒரு அவேர்னஸ் இல்லாம, ஆவிக்குரிய காரியங்களை குறித்த ஒரு சென்சிட்டிவிட்டி இல்லாம, ஆவிக்குரிய காரியங்களை குறித்த ஒரு பயம் இல்லாம, ஒரு கரிசனை இல்லாம இருக்கக்கூடிய ஒரு நிலைமையை தான் இந்த இடத்துல பார்க்கிறோம். அதனால அவர் தீர்க்கதரிசி சொல்றாரு, கெட் ரெடி, ஆயத்தமாகு, எழும்பு, ராஜாதி ராஜா வருகிறார், நீதி தேவன் வருகிறார், அதற்கு நீங்க ரெடி ஆகுங்கன்னு சொல்லி அவர் சொல்லுவதாக நாம் பார்ப்போம். ஒருவேளை இதை இப்படி கூட நாம யோசிக்கலாம், அன்னைக்கு மணவாளன் வரும்போது அதற்காக அந்த கன்னிகைகள் ஆயத்தமாகிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த சூழ்நிலைய கூட நம்ம இதோட கூட கம்பேர் பண்ணி பார்க்கலாம். அவங்க வந்து எப்படி ஆயத்தமாகி எல்லாம் ரெடியா வந்தவங்க தான், ஆனா என்ன ஆயிட்டாங்க, அவங்க அப்படியே கொஞ்சம் உறங்கிட்டாங்க, ஒரு தூங்கிட்டாங்க. ஆனா இங்க என்ன நம்ம பார்க்கணும்னா, ஒரு வாய்ப்பை தராது, அங்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா இப்ப இருக்கிற காலகட்டம் அந்த நிலைமை தான். நமக்கு இனி திரும்ப இன்னொரு செகண்ட் சான்ஸ் கிடைக்குமா தெரியாது. ஆனா இங்க தீர்க்கதரிசி ரொம்ப முன்னால இந்த தீர்க்க தரிசனத்தை சொன்னதுனால அவர் ஒரு வாய்ப்பை செகண்ட் சான்ஸும் சொல்றார். Put on the clothing of mourning. உங்களுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு, நீங்க மனம் திரும்பி என்ன செய்றீங்க, இந்த
ரெட்டை உடுத்தி கர்த்தருக்கு முன்பாக உங்களை தாழ்த்துங்க, தாழ்மைப்படுத்துங்க அப்படின்ற ஒரு வாய்ப்பை இங்க சொல்லுவதாக நாம் பார்க்கிறோம். நமக்கும் கூட இந்த நாட்கள்ல அவ்விதமான ஒரு காலகட்டம், கிருபையின் நாட்கள் இருக்கு. ஆனா எவ்வளவு நாளுன்னு தெரியாது. அதனால இந்த இந்த நாட்கள்ல மிக வேகமாய் ஆயத்தத்துக்கு நாம நாம ரெடியா இருக்கணும், மற்றவர்களை ஆயத்தப்படுத்தணும். ஆனா நிறைய பெண்கள் இந்த நிலைமையில தான் இருக்காங்க. கேர்ஃப்ரீயா, அன்கன்சர்ன்டா, அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னே அவங்க அந்த உணர்வு இல்லாதவர்களாய் இருக்கிறதை எதையும் அவங்களால அந்த இன்சைட் இல்லைன்னா அவங்களால அதை யோசிக்கவே முடியாது. அதுதான் முதல்ல அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வேணும். The land should be healed. அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் should take place in every individual and the nation as a whole. அப்பதான் என்ன செய்ய முடியும்னா, காலங்களை பொருத்தி பார்க்க, அதை அறிந்து கொள்ளுகிற அந்த உணர்வு வரும். ஸோ இங்கே ஐசையா அதுதான் அவங்கள எச்சரிக்கிறார், வார்ன் பண்றார். அழிவு மிக சமீபமா இருக்கிறபடினால, இன்னும் கொஞ்ச காலம்தான் இருக்கிறபடினால சீக்கிரமாய் நீங்க மனம் திரும்புங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இல்லை என்றால் நீங்கள் நம்பிக்கொண்டிருக்கிற உங்க எல்லா நம்பிக்கையும் அற்று போகும். ஒருவேளை செல்வத்தை நம்பி இருக்கலாம், ஒருவேளை அவங்க கல்விய வேலைய, ஒருவேளை அவங்களுடைய மூதாதையருடைய எல்லாவற்றையும், பல காரியங்களை, இல்லை அவங்களுடைய ஸ்டேட்டஸ், அவங்களுடைய பாப்புலாரிட்டி, எதை நம்பி இருந்தாலும் சரி, எல்லாம் ஒன்றுமில்லாமல் போகும் என்பதை கர்த்தர் அவர்களுக்கு அங்கே எச்சரிக்கையாய் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். 12, 13, 14 வசனங்கள்ல இங்க என்ன சொல்றாருன்னு சொன்னா, அதனால என்ன நடக்கும் அப்படின்னு அவர் சொல்றார். எல்லாம் பாழாய் போகும், எல்லாம் அந்த நகரமே அப்படியே இந்த மாதிரி ஜனங்களின் நிமித்தமாக பாருங்க. இந்த பெண்கள் அவங்க ஒருவேளை அந்த சமுதாயத்துல மரியாதை கொடுக்காத ஒரு சூழ்நிலையா இருந்தாங்க. அந்த பெண்களுடைய ஒரு ஆயத்தமில்லாத நிலைமை, அந்த பெண்களுடைய ஒரு காம்ப்ளசன்ட் கண்டிஷன் would bring devastation to the nation. So purification, repentance and salvation of every individual is important for the blessing of the land அப்படிங்கிறதான் இந்த அதிகாரத்தை ரொம்ப அதிகமாய் நாம் பார்க்கணும். அப்ப இங்கே சொல்றாங்க பாருங்க, அந்த செழிப்பான வயலெல்லாம் போயிருச்சு, all have become desolate. அவங்க சந்தோஷமா இருந்த வீடெல்லாம் முச்செடியும் நெரிஞ்சலும் முளைக்கிற நிலங்களாய் மாறிவிட்டது. என்ன விதைச்சாலும் வர மாட்டேங்குது, விதைப்பு வர மாட்டேங்குது. வீடுகள்லாம் பெருசு பெருசா கட்டி வச்சிருந்தாங்க, எல்லாம் அப்படியே ஹாரர் பங்களோ மாதிரி மாறிடுச்சு. ஜனம் நிறைந்த நகரம் வெறுமையாய் போயிட்டு, அவங்க எல்லாம் பெருசு பெருசா நினைச்ச அத்தனை காரியங்களும் அவர்களுக்கு வீணாய் போய்விட்டது என்று சொல்லிதான் இந்த 3 வசனங்களிலும் நாம் பார்க்கணும். So all abundance and prosperity which was blessed, which was promised by God, which was given by God, has now become a desolate situation. Complete dereliction, pursuit of, because of their pursuit of worldly pleasures. ஏன் அவங்களுக்கு இந்த நிலைமைனா, கர்த்தரை விட்டு உலக பிரகாரமான அந்த சந்தோஷங்களுக்கு, அந்த மகிழ்ச்சி அந்த காரியங்களுக்காக இவர்கள் தங்களை வீணடித்து கொண்ட நிலைமையினாலதான் இந்த காரியம் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லி நாம பார்ப்போம். So wilderness will become a fertile fieldன்னு ஒரு ஆசீர்வாதம் இருக்கு. Fertile land will become a desolate ஒரு ஜட்ஜ்மெண்ட்டும் இருக்கு. ஸோ ரெண்டும் கர்த்தராலே தான் வருது, கர்த்தர் தான் செய்கிறார்.
அப்போ இதற்கு நாம இந்த சேஞ்சை நாம எந்த சைடு பேலன்ஸை வச்சுக்கணும்னா, நாம நாம நடந்து கொள்ளுகிற இந்த உலகத்திலே நாம் நடந்து கொள்ளுகிற வாழ்க்கையே நிர்ணயிக்கிறது என்பதை திரும்பவும் அவர் அங்கே சொல்கிறார். 15ஆம் வசனம் ஒரு நல்ல வசனம். அந்த வசனத்துல நம்ம என்ன பார்க்கிறோம்னு சொன்னா, ஒரு பிளெஸ்ஸிங்கை பார்க்கிறோம். இந்த சுச்சுவேஷன்ல எங்கிருந்து உனக்கு ஆசீர்வாதம் வரும், எப்படிதான் உனக்கு ஒரு பிளெஸ்ஸிங் வரும் அப்படிங்கிறதுக்கு ஒரு நம்பிக்கையின் வார்த்தையாக அந்த 15ஆம் வசனம் இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். அப்பொழுது எப்பொழுது ஆவி ஊற்றப்படும் போது வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாகும், செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும். ஸோ there will be growth, there will be transformation, there will be no barrenness. முட்களும் நெரிஞ்சல்களும் முளைத்த அந்த விதமான சூழ்நிலைகள் இராதபடிக்கு எங்கேயும் பச்சையாக செழிப்பாக இருக்கும். இப்போ நம்ம மேல ஆவி ஊற்றப்படுவதுங்கிற அந்த அனுபவம், அது எங்கிருந்து ஊற்றப்படும் அப்படின்றதுக்கு உன்னதத்திலிருந்து ஊற்றப்படும் அப்படின்னு சொல்லி நாம இங்க பார்க்கிறோம். எசேக்கியேல்ல நம்ம பார்க்கும்போது அவங்க உள்ளத்துல ஆவியை வைத்து அப்படின்னு இருக்கும். அந்த எசேக்கியேல் ரெஃபரன்சஸ் எல்லாமே 36, 26ல இருந்து 27 வசனங்கள், 37ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல எல்லாமே மனம் திரும்பி வரும்போது அவங்க இருதயத்தை புதிதாக்கி அந்த இருதயத்திலே ஆவியை வைத்து அப்படின்னு இருக்கும். புதிதான ஆவியை வைத்து. யோவேல்ல என்ன சொல்றாருன்னா, நான் மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் அப்படின்னு சொல்றாரு. சகரியா என்ன சொல்றாருன்னு சொன்னா, சகரியா 12:10 யாராவது வாசிப்பீங்களா? சகரியா 12:10 அதுல கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். நான் தாவீதின் குடும்பத்தாரின் மேலும் எருசலேம் குடிகள் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன். சோ இங்க பாருங்க, ஸ்பெசிபிக்கா சொல்றாரு. ஆவி அப்படிங்கிறத விட அவர் இன்னும் கொஞ்சம் ஸ்பெசிபிக்கா இங்க என்ன சொல்றாருன்னா, கிருபையின் ஆவியையும் விண்ணப்பத்தின் ஆவியையும் ஊற்றுவேன். அங்க மேல முதல்ல வைப்பேன், அப்புறம் பொதுவா ஊற்றுவாரு, அப்புறம் கிருபையின் ஆவி, அதாவது தாவீதின் குடும்பத்துக்கு கிருபையின் ஆவியையும் அப்ப தெரிந்தெடுக்கப்பட்ட அவருடைய சோசன் ஜெனரேஷனுக்கு, அவருடைய பிள்ளைகளாய் மாறுகிறவர்களுக்கு இந்த ஆசீர்வாதத்தை தருவேன் அப்படின்னு நாங்க சொல்வதாக நாம் பார்க்கிறோம். இன்னும் நிறைய ரெஃபரன்சஸ் இருக்கு நமக்கு ஆவியானவருடைய ஊற்றுதலை பற்றி. ஸ்பெசிஃபிக்கா ஒரு 3 டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ்ல பார்த்தோம். சரி, இப்போ இந்த ஆவியானவர் மனுஷன் மேல ஊற்றப்படும் போது தேசத்துல மாற்றங்கள் ஏற்படுது. அதான் நான் இங்க திரும்ப திரும்ப இந்த அதிகாரத்துல வலியுறுத்துகிற உண்மை என்னவென்றால், மனுஷன் மனம் திரும்பும் போது மனுஷனுக்குள்ள ஆவிக்குரிய மாற்றங்கள் இருக்கும். அப்போ இன்னைக்கு நம்ம தேசத்துல இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைக்கும் அவரை நம்பி இருக்கிற அவருடைய ஜனங்களாகிய நம் கிட்டதான் பதில் இருக்கு. நாம செய்ய வேண்டியதை சரியா செய்கிறவர்களாய் இருக்கும்போது தேசம் ஆசீர்வதிக்கப்படும். அதைத்தான் நம்ம பார்க்கணும். அதுதான் இங்க இதுல சொல்லப்படுகிறதா எனக்கு அறிகிறோம். ஸோ the wilderness becoming fertile field becoming a forest. All this refers to the growth and transformation depending on God's people and the flourishing of his righteousness. அவருடைய நீதி, அவருடைய பரிசுத்தம், அவருடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் எப்பொழுது மனுஷன் மேல, அந்த தேசத்தில் உள்ள ஜனங்கள் மேல
ஊற்றப்படுதோ, எப்பொழுது அந்த ஜனங்கள் மேல அது செயல்படுத்தப்படுதோ, இந்த விதமான ஆசீர்வாதங்கள் தேசத்திலே காணப்படும் என்று சொல்லி பார்க்கிற எல்லா இல்லாமைகளும், எல்லா குறைவுகளும், குறைச்சல்களும் நிவர்த்தியாகும். இது ஒரு பெரிய ஆசீர்வாதம். இது எல்லா அதாவது இந்த குறைச்சல்கள் நிவர்த்தி ஆகிறது, மாறுதல் உண்டாகிறது, இதெல்லாம் வெறும் தேசத்தின் அளவுல ஒரு இயற்கை சூழ்நிலையில அது மாத்திரம் அல்ல, மனிதனுடைய உள்ளங்களிலும் மனிதனுடைய இதயத்திலும் நேரிடுகிற மாற்றங்களை குறித்தும் சொல்லப்படுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கடைசி நாட்கள்ல நாம் இப்படியாக அதற்கு ஆயத்தமாக வேண்டும் என்பதையும் நாம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். 16, 17, 18, 19, 20 இந்த வசனங்கள்ல இந்த கடைசி பகுதி. இந்த வசனங்கள்ல நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வனாந்தரத்துல நியாயம் வாசமாயிருக்கும். வனாந்தரம்னு சொல்லும்போது மனுஷரே இல்லாத ஒரு இடம். அந்த இடம், அந்த இடத்துல யார் என்ன செய்தாலும் கேட்கற கால் இருக்காது. பொதுவாவே பிள்ளையர்கள் எல்லாம் தங்கி இருக்கிற இடம், வழிப்போக்கர்களை அடித்து சாப்பிடுகிற இடம். அங்க என்ன வேணா நடக்கலாம், யாருமே கேட்க முடியாது. ஆனா அங்க என்னவா இருக்குமோ நியாயமா, எப்போ அவர் ராஜாவாய் அரசாள் போது, அந்த 1000 வருஷ அரசாட்சியில இவ்விதமான ஆசீர்வாதத்தை நம் வனாந்திரத்திலே பார்க்க, நகரத்துல இல்ல, வனாந்திரத்திலே பார்க்க முடியும். செழிப்பான வயல்வெளியிலே நீதி தங்கி தரிக்கும். நீதியின் கிரியை சமாதானமும், நீதியின் பலன் என்றுமுள்ள அமெரிக்கையும் சுகமாம். என் ஜனம் சமாதான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும். ஆனாலும் காடு அழிய கல்மழை பெய்யும். சோ இங்கே ஒரு இத சொல்றார், ஒரு அடையாளத்தையும் அவர் இங்க சொல்லுகிறார். இப்போ என்ன ஆகும்னா, அந்த நகரம் மகா தாழ்வாய் தாழ்ந்து போகும். ஒரு குறிப்பிட்ட ஒரு அடையாளத்தையும் அவர் இங்க சொல்றார். அதுக்கு அடுத்த வசனத்துல சொல்றாரு, இந்த சூழ்நிலையில மாடுகளையும் கழுதைகளையும் நடத்தி கொண்டு போய் நீர்வளம் பொருந்திய இடங்களிலெல்லாம் விதை விதைக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். பாருங்க, இந்த என்வாயன்மெண்ட்டும் இந்த சூழ்நிலையும் எதுவுமே ஒரு என்ன சொல்றது கண்டியூசிவா இல்லை. எல்லாமே ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலை இன்னைக்கு இருக்கிற ஒரு சூழ்நிலை. ஆனா இந்த சூழ்நிலையில நடைபெறுகிற ஊழியங்கள், அதை செய்கிற ஊழியர்கள், அவர்கள் பாக்கியவான்கள். ஏன்னு சொன்னா என்னன்னே தெரியாம இருக்காங்க. இந்த இந்த சூழ்நிலையில இந்த மக்கள் எல்லாம் எப்படி இருப்பாங்கன்னா, மாடுகளும் கழுதைகளும் மாதிரிதான் இருப்பாங்க. தே சிம்பிளி டோன்ட் நோ த வே. அவங்கள ஒரு ஆள் நடத்தித்தான் போகணும். நீங்க பார்த்துருக்கீங்களா? 100 மாடுகள் இருந்தா கூட அந்த மாடுகளை என்ன செய்யணும்? ஒரு 2, 3 ஆட்கள், ஆளோட்டிகள் அதை நடத்தி கொண்டுதான் போவார்கள். இல்லைன்னா அது பாட்டுக்கு எங்கேயாவது திசை மாறிட்டு எங்கேயாவது பச்சையா இருந்துச்சுன்னா அந்த பக்கம் திரும்பி போயிடும். அதே மாதிரிதான் கழுதைகளையும் நம்ம கொண்டுட்டோம்னா வெரி கழுதைக எப்படிப்பட்டதுங்கன்னா, மாடாது சொன்னா போயிடும். கழுதை எப்படி இருக்கு? ஸ்டபல், அப்ஸ்டினேட். அது பிடிச்சதுதான் பிடின்னு இருக்கும் கூட. இன்னைக்கு இருக்கிற இளைய சமுதாயம் தாங்க செய்யறதுதான் ரைட். ஆனா அப்படிப்பட்ட மக்களை நீர்வளம் பொருந்திய இடங்களில் எல்லாம் சரியான பாஸ்டர்ஸ்ல, கிரீன் பாஸ்டர்ஸ்ல நடத்தி செல்லுகிற மக்கள் அங்கு சென்று என்ன செய்யறோம்? விதை விதைக்கிற நீங்கள். என்ன விதை? சத்தியம் என்கிற விதை அவர்கள் இருதயத்துல போடுற நீங்கள் பாக்கியவான்கள். அது அந்த ஊழியம் பாக்கியமானது. இன்னைக்கு நடக்கிற அனைத்து ஊழியங்களும், அனைத்து ஊழியர்களுக்கும் இந்த ஆசீர்வாதம் உண்டு. இது கடைசி. ஆனா நடுவுல மேல 4 பகுதி, 4 வசனமும் என்ன சொல்லுதுன்னா, எப்படி இந்த லேண்டு will also be destroyed. அது ஆசீர்வாதமா எப்படி இருக்கும், அதோடைய டிஸ்ட்ரக்ஷன் எப்படி இருக்கும்னு சொல்லி நாம பார்க்கணும். ஆசீர்வாதத்துக்கு கர்த்தருக்கு எந்த தடையும் கிடையாது. அது எந்த மாதிரியான
சூழ்நிலைகளா இருந்தாலும் சரி, காட்ஸ் பவர் இஸ் அன்ஸ்டாப்பபிள். இட் இஸ் அன்லிமிட்டெட். இட் இஸ் அன்கண்டிஷனல். அது யாராலையும் எதுவுமே செய்ய முடியாது, தடுக்க முடியாது. அந்த விதமான அந்த ஆண்டவரை, அந்த அவருடைய வல்லமையை, அவருடைய நீதியை இன்றைக்கு நம்முடைய தேசத்துல அது தடைப்படுதுன்னு சொன்னா மனுஷனுடைய அபாத்திர நிலைமை, மனுஷனுடைய பாவம் இதுதான். ஆனா அவர் நமக்கு கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அமெரிக்கையும் அமைதலுமாய் சமாதானமான ஒரு வாழ்வு. ஆனா அது இன்னைக்கு தேடி கூட கண்டுபிடிக்க முடியல. இன்னைக்கு எங்க திரும்பினாலும் வயலன்ஸ், எங்க திரும்பினாலும் ரெஸ்ட்லெஸ்னஸ், எங்க திரும்பினாலும் டெய்லி நியூஸ்ல நம்ம தீவிரவாதங்களையும், அதனால் ஏற்படுகிற பயங்கரவாதங்களையும், அதனால் ஏற்படுகிற விளைவுகளையும், மரணங்களையும், உயிர் சேதங்களையும் இதுதான் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். ஆனா இந்த விதமாக கர்த்தருடைய ஆளுகை இருக்கும்போது அங்க அமெரிக்கை இருக்கும் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். இத மீகா 4:4, மீகா 4:4, சகரியா 3:10, சகரியா 14:11 இங்கெல்லாம் இந்த அமெரிக்கையான இந்த ஆசீர்வாதமான ஒரு நிலைமைய நாம பார்க்கிறோம். மீகா 4:4 பார்த்தீங்கன்னா, அவனவன் திராட்சை செடிக்கடியில, அவனவன் அத்தி மரத்துக்கடியில சமாதானத்தோட தங்கியிருப்பான். இது ஒரு பெரிய ஆசீர்வாதம் அன்றைக்கு இருந்த யூத மக்களுக்கு. முதலாவது அவனவனுக்கு ஒரு ஆசீர்வாதமா ஒரு திராட்சை செடியும் ஒரு அத்தி மரமும் இருப்பது ஒரு பெரிய ஆசீர்வாதம். இதனாலதான் சங்கீதம் 121 இல்ல 121 இல்ல 126, கர்த்தருக்கு பயப்படுகிற மக்கள் பாக்கியவான்கள்னு சொல்லும்போது, உன் மனைவி உன் வீட்டோரம் கனித்தரும் திராட்சை செடியை போல் இருப்பாள். அது ஏன்னு சொன்னா அது அவங்களுக்கு ஒரு அடையாளம். அது அவங்களுக்கு ஒரு பிளெஸ்ஸிங். இட் டினோட்ஸ் பிளெஸ்ஸிங். அப்ப மீகா 4:4 நம்ம அப்படிதான் வாசிக்கிறோம். ஏன்னா அங்கதான் அந்த அத்தி மரத்துக்கு அடியில தான் they will sit and actually read the word and discuss about the word. அங்க பைபிள் ஸ்டடி அங்கதான் நடக்கும் அவங்களுக்கு அந்த நாட்கள்ல. அந்த அந்த அத்திமரம், நிழல், திராட்சை செடி இதெல்லாம் ஒரு ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய as well as வேர்ல்ட்லி பிளெஸிங்கான அடையாளம். இப்ப சகரியா 3:10 நாம என்ன வாசிக்கிறோம்னு சொன்னா, உன் அந்த இடத்துல உன் பக்கத்துல இருக்கிற மக்களை எல்லாம், நேபர்ஸ், அவங்களையெல்லாம் கூட்டிட்டு உன்னுடைய திராட்சை செடிக்கும் உன்னுடைய அத்திமரத்தின் கடியிலேயும் நீ இருந்து அங்க யூ டிக்ளேர் த லார்ட் ஆல்மைட்டி. அதாவது இந்த மாதிரி யூ வில் ஹாவ் அ டிஸ்கஷன் அப்படிங்கிறத அங்க அது அப்படின்னா என்ன, தட் இஸ் த இண்டிகேஷன் ஆஃப் பீஸ் அண்ட் ரெஸ்ட். அமெரிக்கையும் சமாதானத்திற்குமான அடையாளம். பயம் இல்லை, ஒரு ஒரு கலக்கம் இல்லை, ஒரு ஒரு விதமான என்ன எந்த விதமான இன்ஹிபிஷனும் இல்லாம they are so free to sit and meditate and discuss about the word of God. ஸோ அதுதான் அது ஒரு ஆசீர்வாதமான ஒரு அடையாளம். இன்னைக்கு நாமளும் இப்படி இருக்கிற இது ஒரு பெரிய நமக்கான ஒரு ஆசீர்வாதம் இல்லையா? நாம் அதை அனுபவிக்கிறோம். நாம் அதை உணர்ந்தாலும் உணராவிட்டாலும் அது ஒரு பெரிய ஆசீர்வாதமா தான் அன்றைக்கு அவர் நமக்கு சொல்லுகிறார். இந்த 11ஆம் வசனத்துல, சகரியா 14:11 வசனத்துல, எருசலேம் will be secure, will be அது protected, will be stable. எருசலேம் பலதுக்கு அடையாளமானாலும் கலகத்துக்கும் தத்தளிப்புக்கும் அடையாளம் எருசலேம். நேரமும் எந்த நேரமும் யுத்த சத்தம், எந்த நேரமும் ரெஸ்ட்லெஸ்னஸ். காஷ்மீர் ஒரு அழகான பிரதேசம், உலகத்திலேயே இல்லாத அழகு அங்க இருக்கு.
மக்கள் அழகு, இயற்கை அழகு, அங்குள்ள கனிகள் அழகு, மலைகள் அழகு. ஆனா தத்தளிப்பு, எந்த நேரம் குண்டு சத்தம், ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ், அமைதி இல்லாத ஒரு சூழ்நிலை. இப்போ எருசலேமையும் அப்படிதான். அது ஒரு முக்கியமான நகரம், எல்லாருக்கும் ஒரு புனித ஸ்தலம். ஆனா அது ஒரு பயங்கரமான ஒரு கலக தேசம், கலகமாயிருக்கு. ஆனா அது அமெரிக்கையும் ஒரு சமாதானத்தையும் அந்நாட்களிலே காணும், எப்பொழுது ஆண்டவர் அரசாட்சி செய்யும் போது. ஸோ நாம அந்த ஆவியானவர் நம் மேல ஊற்றப்படும் போது, அந்த தேசத்தின் மேல ஊற்றப்படும் போது, அந்த ஜனங்கள் இந்த சூழ்நிலைகளுக்கெல்லாம் மேலாக அவர்கள் தங்களை உயர்த்தி கொள்வார்கள். இது ரொம்ப முக்கியம். இந்த பிரின்சிபல் டே டு டே நம்ம வி ஷுட் அப்ளை. ஏதோ ஒரு பெரிய ஸ்பிரிச்சுவல் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது இது. அனுதினம் நாம் செய்ய வேண்டியது. ஏன்னா நமக்கு நேரிடுகிற டே டு டே லைஃப்ல வரக்கூடிய ஹாப்பனிங்ஸ் கேன் டிஸ்டர்ப் அவர் சோல் so badly, and it will cause us to decide things very badly. ஆனா இந்த அப்ளிகேஷன் நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். நமக்குள்ள ஆவியானவர் இருக்காரு, நான் ஆவியால் நடத்தப்படுகிற மக்கள், ஆவிக்குரியவர்கள் ஆவியினால் நடத்தப்படுவார்கள். அந்த விதமான ஒரு நடத்தையாய் நான் இருக்கிறேன்னா சூழ்நிலைகளுக்கு அப்பாற்பட்டவங்களா தான் நம்ம இருக்கோம். சூழ்நிலைகள் நிறைய நம்ம என்ன செய்யும், துக்கப்படுத்தும், நம்ம துன்பப்படுத்தும், நம்ம இன்னும் என்ன சொல்லணும், ஒரு ஒரு வெட்கத்துக்குள்ளாக்கும், நிந்தைக்குள்ளாக்கும், என்ன வேணா செய்யும். ஆனா அந்த சூழ்நிலையில நான் உயர்ந்து நிக்கிறேனா, நான் கர்த்தருடைய பிள்ளையா என்னை காத்துக் கொள்கிறேனா, இதுதான் அங்க ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு காரியம். அடுத்ததான் நம்ம என்ன பார்க்கிறோம்னு சொன்னா, அதுக்கு என்ன விதமாய் அதை சொல்றாங்கன்னா, கல்லெறிந்து கல் மழை மேல பெய்து அதனால ஏற்படுகிற ஒரு ஒரு நிந்தைக்குள்ளானாலும் கூட, அதனால ஏற்படுகிற வேதனைக்குள்ளானாலும் சரி, நான் அதைக்கு மேலாக அந்த ஆவியினால நடத்தப்படுகிற அனுபவத்துல மேலேறி நிற்க முடியும் என்பதுதான் இங்க கர்த்தர் நமக்கு வலியுறுத்தி சொல்லுகிற காரியம். எப்படிப்பட்டதையும் மாற்றக்கூடியவர் ஆண்டவர்ங்கிறது ஒரு பெரிய சத்தியம். The truths from this chapter, if you see, God has got the power to transform anything and everything. One. Secondly, his rule, his kingdom establishment would be a very blessed one, where righteousness and justice will prevail. மூன்றாவது, the women folk repentance, their repentance and their turning to God is essential for the blessing of the nation. நாலாவது, when we are conducted by the Spirit, Holy Spirit, the land will be blessed, and we will have the maturity and the ability to stand above whatever happens around us. So that is the blessing, and that is the restoration God wants to give us through this prophetic proclamation in this chapter. So இதை நினைவில் கொண்டு நாம் ஜெபிப்போம், இதில் நிலைத்திருப்போம். அடுத்த வாரத்துல அடுத்த அதிகாரத்திற்குள்ளாக கடந்து செல்வோம். ஜெபிக்கிறோம். நல்ல ஆண்டவரே, நன்றியோடு நாங்க உங்களை துதிக்கிறோம் சுவாமி. வேதத்துல நீர் எவ்வளவு அருமையான சத்தியங்களை எங்களுக்கென்று நீர் வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. இது எங்களுக்காக பிரத்யேகமாய் நீர் கொடுத்திருக்கிறீர். துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய எல்லா விதமான நிர்விசாரமான நிலைமைகளை மாற்றி ஆண்டவரே, நோக்கம் இல்லாம ஆண்டவரே ஒரு
காரணம் இல்லாம எங்களுக்கு இந்த வார்த்தைகளை தரல சுவாமி. எங்களுக்கு நீர் இதை தந்திருக்கிற காரியமே உணர்வடைய இந்த கடைசி நாட்கள்ல, அந்த கடைசி ஆயத்தத்துல இதை குறித்து ஜாக்கிரதையாய் நாங்க இருக்க, உணர்வில்லாதபடி இருந்து விடாதபடி ஜாக்கிரதையாய் இருக்க எங்களுக்கு கிருபத்தார். மற்றவர்களையும் நாங்க ஆயத்தப்படுத்துகிற அந்த பொறுப்பையும் நாங்க உணர்ந்து கொள்ள எங்களுக்கு கிருபத்தார். ஆம் சுவாமி, நீர் எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன், எங்க பிரயாசங்களை கண்கூர்ந்து கவனித்து பார்க்கிற தேவன். நாங்க செய்கிற எல்லா முயற்சிகளையும் நீர் ஆண்டவரே கணக்கில் வைக்கிறவர். நீர் எங்களை ஆசீர்வதியும். இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு மக்களையும் நீர் ஆசீர்வதியும். ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதியும். செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கொடுத்த நல்ல சிகிச்சைகளுக்காக, சுகத்துக்காக, இன்னும் பெற்றுக்கொண்ட எல்லா ஆசீர்வாதங்களுக்காக ஆண்டவரே நாங்கள் உண்மை துதிக்கிறோம் சுவாமி. நீ ஸ்தோத்திரிக்கிறோம். ஆம் ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாய் இருக்கும்போது, உம்மாலே நடத்தப்படும் போது எங்களுக்கு நீர் தருகிற பெரிய ஆசீர்வாதம், above all situations, we are to rise up and stand out as a witness for our Lord's Jesus Christ. அந்த கிருபையை எங்களுக்கு தொடர்ந்து கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம், பொறுப்பேற்றுக்கிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். So, thank you everyone. God bless you all. Thank you. Thank you. Thank you. Meet you on the next week.